சென்னை அம்பத்தூர் சாலையில் மீண்டும் ராட்சத பள்ளமானது ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்கி கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் சிந்து. அம்பேத்கர் கருக்கு சாலையில் மீண்டும் ராட்சத பள்ளம் ஏற்பட்டதால் போக்குவரத்து முடங்கியது. சென்னை அம்பத்தூர் கருக்கு சாலை வழியாக மாதாங்குப்பம், புதூர், கள்ளிக்குப்பம் என ஏராளமான பகுதிகளுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பயணிக்கின்றன. இந்த சாலையில் கடந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி திடீரென பாதாள சாக்கடை குழாய் உடைந்து ராட்சத பள்ளம் ஏற்பட்டது. இதனால் ஒரு வாரத்துக்கு அப்பகுதியில் போக்குவரத்து முடங்கப்பட்டு சீர் செய்யும் பணிகள் நடைபெற்றன. இந்த சம்பவம் நடைபெற்று 2 வாரங்களுக்குள் மீண்டும் தற்போது அதே பகுதியில் அதே சாலையில் ஏற்கனவே பள்ளம் விழுந்த இடத்திற்கு அருகே மீண்டும் ராட்சத பள்ளம் ஏற்பட்டுள்ளது. 3 அடி அகலம் 15 அடி ஆழம் கொண்ட இந்த பள்ளத்தால் சாலையில் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டன. அத்துடன் பள்ளத்தின் அருகே இருக்கும் மின்கம்பம் சாயும் நிலையில் அபாயமாக உள்ளது. இருப்பினும் அபாயத்தை உணராமல் மக்கள் அங்கு பள்ளத்தை வேடிக்கை பார்த்து வருகின்றனர். சாலைக்கு அருகே செல்லும் பாதாள சாக்கடையின் குழாய் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பது விதிமுறை. ஆனால் கருப்பு சாலையின் கீழே செல்லும் பாதாள சாக்கடையின் குழாய் அமைக்கப்பட்டு 21 ஆண்டுகள் ஆகிவிட்டதால் அடிக்கடி உடைப்பு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. சிந்து, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.